வீரப்பன், இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். பாகம் 4. இரத்தத்தில் எழுந்த பழிக்கதை. ஒருத்தரை கொன்றவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அரசாங்கத்தையே சவாலாக்கிட்டவன் தப்பிக்க முடியுமா? இந்த கேள்விதான் அந்த காலத்துல போலீஸை நரம்பு நடுக்க வச்சது. முதல் கொலையிலிருந்து போலீஸ் ரேட்டார்ல வந்தவனானாலும் அது வீரம் ஆரம்பம் இல்லை. ரத்தத்துக்கு ரத்தம் என்கிற பிரமாணம் இந்த பார்க்கத்துலதான் உருவானது. அந்த அதிகாரி கொலையிலிருந்து சூழல் கொதிக்கத் தொடங்கியது. காட்டுத்துறை, போலீஸ், அரசாங்கம் எல்லாரும் இவன் யார்னு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வீரப்பன் ஒன் மேன் ஷோ இல்ல. அவனுக்கு பின்னாடி களமிறங்கிய கும்பல் இருந்துச்சு. சுட்ட முதல் அதிகாரிக்கு பின் சென்ற பதில் தாக்குதல். ஒரு ரேஞ்சர் அவன் மூவ்மெண்ட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சார். ராத்திரி ரெய்டுக்காக ஃபோர்ஸ் தயார். ஆனா வீரப்பன் கும்பல் கேம் தான் நான் செட்டப்பான் மாதிரி அவரையே காடு உள்ளே வலை வீசி பிடிச்சாங்க. பாதை ரொம்ப சீக்ரெட். காடு முழுக்க விஷுவல் டிராப்ஸ். கண் முன்னாடியே மனிதரை மறைக்கிற ஃபீல்ட் நாலேஜ். அந்த ரேஞ்சர் உயிரோடு போகவில்லை. ரத்தத்துல நனைந்த அந்த இரவு தாண்டிதான் போலீஸ் மனசுல அவன் ஹெபிச்சுவல் கில்லர்னு முத்திரைப்பட்டது. அது மறுபடியும் இல்லாத மாற்றமான புள்ளி. இப்போ அவன் ப்ளோசபி மாற்றம். பிடிக்கு வர்றவனை எதிர்கொள். காடு நம்ம பக்கம் இருந்தா சட்டமே நம்ம கையில். கும்பல் உடைமையை காக்க ரத்தம் கூட செலவிடலாம். இதுக்கப்புறம் அவன் கும்பல் தந்திரங்கள் இன்னும் ரிஃபைன்ட். பூமிக்குள்ள சந்தனக் களஞ்சியம், மாய பாதைகள், காவல்களுக்கு பொய்ட் ரயில் சாட்சிகளை அழித்தல், ரெக்கார்ட்ஸ் முழுக்க பிடுங்குதல். இதுல போலீஸ் ஃபர்ஸ்ட் பிக் காம்போல் வருதுன்னு நியூஸ் லீக். ஆனா காடு வேற பதில் காத்திருந்தது. முதல் பெரிய காம்போல் 50 பேரோட ஆபரேஷன். ஆனா ஏன் 5 நிமிஷத்துல தான் தோல்வியா மாறிச்சு தெரியுமா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 5 ரெடி கமிங்.